ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பயணம் தொடரும் 6.0 வருது. இது ஆக்சுவலி எங்களோட 7th ப்ரொடக்ஷன். ஆனால் நாங்கள் 6ன்னு யாருன்னு வச்சிருக்கோம்னா வி வாண்ட் டு கீப் திஸ் அவுட் ஸ்டேஷன் பேரெல்லாம் வந்து நம்பர்ஸ் வைக்காம வணக்கம் அந்த ஸ்டேட் பேர் அப்படின்னு வச்சுக்கலாம். கேல நடக்கிறது மட்டும் நம்ம நம்பர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இட்ஸ் பயணம் தொடரும் 6 ஹேப்பனிங் இன் கேஎல். எப்போனா 15 செப்டம்பர், இந்த வருஷம் 15 செப்டம்பர் தன் ஸ்ரீ ஜெஃப்ரி சியா ஆடிட்டோரியம்ல சுபாங்ல இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுபாங்ல வந்து அந்த மைடின் சொன்னாலே உங்களுக்கு தெரியும். அங்க பக்கத்துலேயே ஒரு சைனீஸ் ஸ்கூல் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு ஆடிட்டோரியம்ல தான் இது நடத்துறோம். என்ன நீங்க இவ்வளவு நாள் ஃபைன் ஆர்ட்ஸ்ல பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் இப்போ யூஎஸ்ஜேல பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, we want to bring it outside KL so that we can touch people from Klang, from Subang, from that area, because நிறைய பேர் அங்க இருந்து ரொம்ப கேலுக்கு வருதுல்ல, அங்க நிறைய பேர். So we want to bring this there so that we can get more people from that section to come and watch this program. So அதனால தான் 15 செப்டம்பர் நம்ம அங்கே நடத்துகிறோம். கரெக்டாக 6:30 ஆரம்பிச்சிருவோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் எப்போதுமே ஷாப்பாக ஆரம்பிச்சிடும். 6:30 we will start the show. ஓகே, இந்த நிகழ்ச்சியில் எத்தனை பாடகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. இதில் 6 பேர் வந்துட்டு ஏற்கனவே பாடினவங்க, ஏற்கனவே லீடர்ஷிப் எடுத்தவங்க. மீதி 4 பேர் வந்து வெரி நியூ கமர்ஸ். ரைட், இந்த நியூ கம்மர்ஸை நாங்கள் எப்படி கண்டறிஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹரிந்திரன் ஒரு பாய் இருக்காரு. இவர் வந்து ஸ்லாங்கோ ஜூனியர் ஸ்டார் காம்படிஷன், இது வந்து YB குணராஜ் நடத்திய ஒரு காம்படிஷனில் வந்து கண்டறிஞ்ச ஒரு டேலண்ட். வெரி இன்னசென்ட், ரொம்ப பக்தி பாடல்களும் சரி, சில பாடல்கள் ரொம்ப அழகாக பாடுவார். ஹீஸ் only 13 years old, so we are getting him in. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தரேஷ் சோகன் வந்து சமீபத்தில் நாங்கள் எப்படி விஜய் பிரகாஷை கண்டுபிடிச்சோமோ டிக்டாக் மூலயமா, அப்படி தான் இந்த தரேஷ் சோகனை நாங்கள் பார்த்தோம். இவர் குரல் வந்துட்டு ஒரு உன்னி கிருஷ்ணன் டச் அப்படி போகும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு இதில் ரொம்ப நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவர் எப்படி எங்கே படிக்கிறாரு, எங்கே மியூசிக் கற்றுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, அவர் வாய்ப்பாட்டு அப்படின்னு வந்து ரொம்ப முறைப்படி எங்கேயோ கற்றுக்கலையா, ரொம்ப கேள்வி ஞானத்தில் தான் அவர் வந்து இதை கற்றுட்டு இருக்காரு. தட் பாய் இஸ் 16 years old, I think 15 or 16 years old. ஸோ அப்போ இவரெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டால் தே அக்ரி டு கம் அண்ட் பெர்ஃபார்ம். நெக்ஸ்ட் இஸ் சுதிக்ஷா. அந்த பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நிறைய அவங்க அம்மா நிறைய ஃபேஸ்புக்கில் போடுவாங்க அந்த பொண்ணு பாடுறது எல்லாமே. இடையில கூட நான் சில ப்ரோக்ராமில் பார்த்துருக்கேன். எனக்கு இந்த வாட்டி பயணம் தொடரும் 6ல் வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த பொண்ணை வந்து வர வச்சு நம்ம பாட வைக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாவண்யா இஸ் அ டேலண்ட் வி ஃபவுண்ட் இன் மலாக்கா. இது வந்து எங்கள்கிட்ட பாடுற மியூசிஷியனே சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு 14 வயசு தாங்க. அந்த பொண்ணோட வாய்ஸில் வந்துட்டு அவ்வளோ ஒரு கிளாரிட்டி, ஒரு there's a term when we use எப்படி சொல்லுவாங்கன்னா, she has potential. ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்தோன்னா அந்த பொண்ணுனால நல்ல கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான பாடல்கள்லாம் எடுத்து அதனால பாட முடியும் அப்படி சொல்லும் போது, so we got her in. So she's one talent. நாங்கள் மலாக்கால கண்டறிஞ்ச ஒரு டேலண்ட் வந்துட்டு we are bringing down to KL to introduce in மலாக்கா. சரி, ஏன் 4 பேர் தான் யங் டேலண்டாக இருக்காங்க, ஏன் நீங்கள் நிறைய பேர் கூப்பிடல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் ஒரு 10 to 14 சில்ட்ரன் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நாங்கள் as much as we want to introduce more young talents, அவங்களும் ஃப்ரீயாக இருக்கணும்ல, பிகாஸ் நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க. ஒரு ஷோ நடந்துச்சுன்னா எங்களுக்கு ரிஹர்சல்ஸ் இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து வேலை முடிஞ்சு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரணும் ரிஹர்சலுக்கு, அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. இந்த பயணம் தொடரும்க்குன்னு பிள்ளைங்களுக்கு வேலை இருக்குது. ஸோ சில பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, they are also active in school activities, they are also active in their own music school activities. ஸோ அதில் நம்ம அப்ரோச் பண்ண நிறைய பிள்ளைங்களை வந்துட்டு they are a bit occupied, அந்த டைம்னால அவங்க வர முடியல. மேபி ஃபார் த நெக்ஸ்ட் ஷோ we will call them. ஓகே, இந்த பயணம் தொடரும்ல என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகே அந்த 6 பிள்ளைங்களை சொன்னல, அவங்களோட தனித்துவம் ஆன் ஸ்டேஜ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தென் வாட் யூ saw in பயணம் தொடரும் 5 and before that. அவங்க அந்த லீடர்ஷிப், அந்த சப்போர்ட், ஒரு யங் டேலண்ட் எப்படி கொண்டு ஸ்டேஜில் வரும்போது எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், எப்படி ஒரு ஆடியன்ஸோட அவங்க இது பண்ண, இந்த ஒரு லீடர்ஷிப் வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று. ரெண்டாவது, பாடல்கள் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எங்களுக்கு மலையாளம் பாட்டு இருக்குது, எங்களுக்கு தெலுங்கு பாட்டு இருக்குது, எங்களுக்கு ஹிந்தி பாட்டு இருக்குது, மலே சாங் ஆஃப்கோர்ஸ். அண்ட் this is just one day before our Hari Malaysia. So it's going to be a celebration. இந்த வாட்டி நாங்கள் எப்போதும் வந்துட்டு ஒரு டான்ஸ் குரூப் தான் எங்களுக்கு இருக்கும். இந்த வாட்டி 2 டான்ஸ் குரூப் வராங்க. ட்ரீம் கேச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ட் ஏரா டான்சர்ஸ், ஒன் ஆஃப் தி மலேசியன் பயனியர் டான்ஸ் குரூப்.
அண்ட் அவங்க எங்கள் பயணம் தொடரும் வந்து எப்போதுமே நாங்கள் கேட்கும் போது இட்ஸ் லைக் தேவி நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க ஓ சப்போர்ட் வில் பி ஆல்வேஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வி ஹேவ் 2 டான்ஸ் குரூப் ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஹவு காலா இட்ஸ் கோயிங் டு பி ஸோ பயணம் தொடரும் 6ல உண்மையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அண்ட் எவ்ரி ஷோவில் நாங்கள் கொடுக்குற வித்தியாசத்தையும் இங்கேயும் கொடுக்க போகிறோம் கட்டாயம் நீங்கள் வரணும்